சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பான் கார்டு தகவலை வைத்து நடக்கும் மோசடிகள் குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாரத்துக்கு ஒரு அறிவிப்பு அனைத்து வங்கிகள் மாதிரியும் வெளியிறதில்லை. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா சலுகைகள் அல்லது அறிவிப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு எச்சரிக்கை முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. வலுவு பெற்ற டிஜிட்டல் உலகில் பான் மற்றும் ஆதார் அட்டை அன்றாட பயன்பாட்டிற்கு மக்கள் அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. வங்கி கணக்கு தொடங்குவது முதல் ஹோட்டல் ஸ்டே வரை பல தேவைகளுக்கு அடையாளச் சான்றாக இந்த ஆவணங்கள் உதவுகின்றன. இந்த நிலையில் பயனாளர்களின் பான் கார்டு தகவலை பயன்படுத்தி பல மோசடிகள் நடைபெற்று வருகிறது. அதாவது மோசடி செய்பவர்கள் மின்னஞ்சல் மூலம் அரசாங்க அதிகாரி போல் பயனாளரை தொடர்பு கொள்கின்றனர். இந்த மின்னஞ்சல் பான் கார்டை எவ்வாறு பதிவிறக்குவது என்பது குறித்து போலியான வழிகாட்டுதலை அளித்து மோசடியில் ஈடுபடுகின்றனர். இந்த மோசடியில் இருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில் தேவையற்ற மின்னஞ்சல் அல்லது இணையதள லிங்கின் மூலம் பதிலளிப்பதை தவிர்க்கவும் வேண்டும். இதைத் தொடர்ந்து சந்தேகத்திற்கு இடமான வகையில் ஏதேனும் மின்னஞ்சல் மூலம் எவரேனும் உங்களின் முக்கியமான தகவலை கேட்டால் சைபர் செல் துறையிடம் புகாரளிக்குமாறு கூறி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. பான் கார்டை வைத்து நடக்கும் மோசடிகள் குறித்து எஸ்பிஐ மக்களை எச்சரிக்கை செய்துள்ள வண்ணம் இருக்கின்றனர். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள் அனைத்தும் உண்மை அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.